الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إنما يخشى الله من عباده العلماء. 70 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக இந்த சுல்தானியா மகளிர் அரபிக் கல்லூரியை நடத்தி இன்று பட்டமளிப்பு விழாவும் கண்டுகொண்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு இது நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான விழாவில் வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மார்க்க பேரறிஞர் சொல்முரசு கண்ணியத்திற்குரிய மௌலானா அபுதாயிர் ஹசரத் அவர்களே, கிழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியுடைய துணை முதல்வர் முனைவர் அப்துல் ஹை அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற உலமா பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, பெற்றோர்களே, பட்டம் பெற்ற மாணவிகளே, ஆலிமாக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 70 ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கும் அதிகமானது. இன்று நிர்வகிக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுடைய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியிலே உலகக் கல்வியும் மார்க்க கல்வியும் ஒன்றாக படித்து பன்முக தகுதிகளை பெற்று பன்முக ஆற்றல்களையும் பெற்று பன்மொழி புலமைகளையும் பெற்று இருக்கக்கூடிய அல் புகாரிகள், அவருடைய பெற்றோர் சிறப்பான ஹாஜியார் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர் ஆக 3 தலைமுறையாக இந்த கல்லூரி நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. நாங்களும் கிட்டத்தட்ட புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியிலிருந்து தொடர்ந்து சில ஆண்டுகளாக இங்கே வந்து இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்கிறோம். இது எப்படி என்றால், நான் புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியை நிறுவி 5 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களிடம் கல்வி கற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா வழங்கும் போது எனக்கு கற்றுத்தந்த பேராசிரியர் பெருமக்களை அழைத்து வந்து அவர்களுடைய பொன்னான கரங்களால் என்னுடைய மாணவர்களுக்கு சனது வழங்கினோம். அதே போன்று இந்த சுல்தானியா இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிறது. இவர்களுக்கு படித்துக் கொடுத்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்த பேராசிரியர்களாய் எங்களை அழைத்து இந்த கல்லூரியினுடைய மாணவிகளுக்கு பட்டம் வழங்க இருக்கு. இது உண்மையிலேயே அற்புதமான ஒன்று. அல்லாஹ் இந்த நன்மையான வழிமுறையை ஏற்றுக்கொள்வானாக. மார்க்க கல்வி என்பது ஒரு உன்னதமான ஒரு கல்வி என்பது நமக்கு தெரியும். ஒரு மாணவன் எங்கேயாவது கல்லூரியில் போய் படிக்க போனா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க போயிருக்காருன்னு சொன்னா படிக்க போயிருக்காருன்னு சொல்லுவோம். அல்லது நல்ல தமிழ்ல சொல்லுதுன்னா கல்வி கற்க சென்றிருக்கிறார் என்போம். ஆனால் மார்க்க கல்வியை கற்பதற்காகவோ அல்லது படிப்பதற்காகவோ நாம் செல்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி உள்ளே வந்தார். நபிகள் தன்னுடைய சிவப்பு கம்பளத்தினுடைய சிவப்பு மேலங்கி கீழே வைத்து அதற்கு மேல் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதை பார்த்தவுடன் இது நல்ல சந்தர்ப்பம் என்று அந்த சஹாபி நபியிடம் பேச வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி ஜீது அத்லுபுல் இல்ம, நான் இங்கே கல்வியை தேடுவதற்காக வந்திருக்கிறேன் என்றார். நன்றாக இந்த வார்த்தையை கவனிங்க. அத்லுபுல் இல்ம், கல்வியை தேட வந்திருக்கிறேன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மர்ஹபம் பி தாலிபுல் இல்ம், கல்வியை தேட வந்திருப்பவருக்கு வருக வருக, அவருடைய வருகை நல்வரவாகட்டும். ஏனென்றால் இன்ன தாலிபல் இல்மி தஹஃபுல் மலாயிகா, வானவர்கள் இந்த கல்வியை தேடி வரக்கூடிய மார்க்க கல்வியை, அல்லாஹ்வினுடைய வேதத்தை, நுபுவத்தினுடைய பேரொழியை தேடி வரக்கூடிய இந்த மாணவனை மலாய்க்கத்துமார்கள் சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். அந்த மலாய்க்கத்துமார்களுடைய ரெக்கைகளை விரித்து நிழல் கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் இந்த மார்க்க கல்வியை கற்க வருபவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. மலாய்க்கத்துமார்கள் இவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள், பாதுகாப்பு கவசம் கொடுக்கிறார்கள். பாவத்தில் இருந்து, தவறில் இருந்து மலாய்க்கத்துமார்களுடைய இறக்கைகள் இவரை பாதுகாக்கின்றன. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து தான் இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமா மாணவர்களுக்குரிய அந்தஸ்து. நான் முதலில் உங்களை கவனிக்க சொன்னேன். அத்லுபுல் இல்ம், மார்க்க கல்வியை தேட வந்திருக்கிறேன். இது சர்வசாதாரணமா இன்று மதரசாக்கள் எல்லாம் மார்க்க கல்வியை படிக்க வந்திருக்கிறேன், கற்க வந்திருக்கிறேன்னு சொல்றதில்லை, தேட வந்திருக்கேன்னு சொல்றது. மார்க்க கல்வியை தேடுவதுனா எப்படி? ஒரு தேட வேண்டும் என்றால் நம்முடைய வாட்சியோ அல்லது ஏதாவது தொலைந்து போய்விட்டது என்றால் அதை தேடி கண்டுபிடிப்போம். அதற்காக நிறைய முயற்சி, விடாமுயற்சி, அதற்கான பல எத்தனைப்புகள் எல்லாம் செய்துதான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதே போன்றுதான் கல்வி கற்கக்கூடியவன் மார்க்க கல்வியை தேடுகிறான், தேடி கண்டுபிடிக்கிறான். இப்படித்தான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த புனிதமான இந்த மார்க்க கல்வியை சஹாபாக்கள் கற்று அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்தார்கள். அதன்படி ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த கல்வி வந்து கொண்டே இருக்கிறது இன்று வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த நேரத்திலே சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா சஹாபிகளும், பெரிய பெரிய சஹாபிகள், அறிவுஜீவிகள், நபிகளிடம் பல ஆண்டுகள் கற்ற பெரும் மேதைகள் எல்லாம் வெளியிலிருந்து வந்து மதீனாவில் சூழ்ந்திருக்கிறார்கள். மதீனா நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சிறிய இளைஞன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவன் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 13 வயசு இருக்கலாம் அல்லது 14 வயசு இருக்கலாம். அந்த இளைஞர் சுற்றி சுற்றி வந்து ஒரு அன்சாரி தோழரை கண்டு, ஒரு இளைஞர் அவரும், என்னோடு வாருங்களேன், நாம் செல்வோம், இன்று இந்த மதீனா நிறைய சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள், நபிகள் நாயகமிடமிருந்து பல ஆண்டு காலமாக பெற்ற கல்வியை சுமந்து கொண்டிருக்கின்ற சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் சென்று அந்த ஞானத்தை நாம் பெறுவோம், வாங்கல என்று கேட்டார். அப்ப அந்த மனிதர் சொன்னார், அந்த இளைஞர் சொன்னாரு, இந்த நேரம் சரியில்லை, எனக்கு வர முடியாது, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்க, நீ எதுக்குங்க இந்த வேலையை பார்க்க போறிய அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இப்னு அப்பாஸ் அவர்கள் அன்று பல நாட்களாக அந்த மதீனாவிலே கூடியிருந்த எல்லா சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள், அறிவுஜீவிகளை சுற்றி சுற்றி வந்து அவர்களிடம் ஞானத்தை பெற்றார். காலம் கடந்தது, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் வஃபாத்தாகி விட்டார்கள். அதன் பின்பு இளைய தலைமுறையான இப்னு அப்பாஸ் அவர்கள் மூத்த உலமாக்களில் ஒருவராக ஆகிவிட்டார், அறிவுஜீவியாக ஆகிவிட்டார். அவரிடம் கற்பதற்கு பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்களாம். அவருடைய பாடம் நடத்த ஆரம்பிச்சா 1000 பேர் சுற்றி இருப்பார்களாம். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மனிதர், அந்த இளைஞர் மதீனாவிலே அன்று அவருக்கு பேசிக் கொண்டிருந்த அந்த இளைஞர் ஒரு தடவை வந்திருக்கார். வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்த உடனே அவர்களை சுற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மண்டியிட்டு படிப்பதை கண்ட உடனே அவரிடம் வந்து சொல்றாரு, அந்த ஆக்கலு மினன் நாசியா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்க ரொம்ப அறிவு கூர்மையான ஆளு, ரொம்ப புத்திசாலி, சரியான நேரத்தில் அந்த கல்வியை தேடிக்கொண்டீர்கள் என்று சொன்னார்கள்.
ஆகவே கல்வியை தேடுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, இந்த குர்ஆனில் இருந்து, நுபுவத்தினுடைய ஒளியிலிருந்து தேடுவது, கல்வியை கற்பதல்ல, தேடுவது. அப்படி பல ஆண்டுகள் இந்த சுல்தானியா மதரசாவிலே கல்வியை தேடி மார்க்க கல்வியை பெற்ற ஆலிமாக்களாகிய உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கல்வியை பெற்றீர்கள், ஆனால் அந்த கல்வியை பெற்றதனுடைய விளைவு என்ன? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லைஸல் இல்மு பிகஸரத்திர் ரிவாயா, பல செய்திகளை, பல தகவல்களை, பல உண்மைகளை சேகரிப்பது கல்வி அல்ல. கல்வி என்பது கற்பதுதான், தேடி பெறுவதுதான், நிறைய செய்திகளை, நிறைய விஷயங்களை தெரிவதுதான். ஆனால் அதுவல்ல கல்வி. அல் இல்மு ஹஷ்யா, அந்த கல்வியினுடைய விளைவு உன்னிடத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தையும் ஏற்படுத்த வேண்டும். இத்தனை ஆண்டு இங்கே கல்வி கற்ற மாணவிகளாகிய நீங்கள் அல்லாஹ்வினுடைய வேதத்தை கற்றிருக்கிறீர்கள், நுபுவத்தினுடைய பேரொளியை நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள். அதனுடைய விளைவாக உங்களுடைய உள்ளத்தை தொட்டு பாருங்கள், அல்லாஹ்விற்கு பயபக்தி உங்களிடம் வந்துவிட்டதா? ஹஷியத் வந்துவிட்டதா? தக்வா வந்துவிட்டதா என்பதை சோதித்து பாருங்கள். அப்படியே இத்தனை ஆண்டுகள் கல்வி கற்றும் அந்த ஹஷியத்தும் அந்த தக்வாவும் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முஜாஹித் ரஹ்மஹுல்லா அவர்கள் இரண்டாவது தலைமுறையில் உள்ள தாபீன் அவர்கள், நாங்கள் கல்வி கற்க ஆரம்பித்தோம், தலப்னா ஹாதல் இல்ம் மா லைஸ ஃபீனா கஸீர் நிய்யா, எங்களுக்கு ஒரு பெரிய எண்ணமும் இல்லை, ஒரு நோக்கமும் இல்லை, லட்சியமும் இல்லை, சும்மா கல்வி கற்கிறதுன்னு வந்துட்டோம். ஆனா சும்மா ரஸகனல்லாஹு அந்நியா அப்படின்னு அந்த கல்வி கற்ற பிறவும் கூட அல்லாஹ் அந்த நீயத்தையும், அந்த நேர்மையான எண்ணத்தையும், அந்த ஹஷியத், அல்லாஹ்வுக்கு பயபக்தியையும் தக்வாவையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆகவே நீங்கள் கற்ற கல்வியினுடைய நோக்கமே இறையச்சம் தான். அந்த இறையச்சத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும். நீங்கள் கல்வி கற்று விட்டீர்கள், இன்று நீங்கள் சனது பெற்று ஆலிமாவாக ஆக்கிவிட்டீர்கள் அல்லது முபல்லிகாவாக ஆகிவிட்டீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன கடமை? கல்வி கற்றீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த குர்ஆனை அருளி மக்களுக்கு முதலில் என்ன சொன்னா, வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், நீங்க போங்க, இந்த ஒளியை எடுத்துட்டு போங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு போய் உங்களுடைய உறவினர்கள், உற்றத்தார், சுற்றத்தார்களை நீ எச்சரிக்கை செய்யுங்க, இந்த ஞானத்தை புகட்டுங்கள், அவர்களை மாற்றுங்கள், இறைவழிக்கு கொண்டு வாருங்கள். அப்படி முதலில் உங்களுடைய வீட்டையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய உற்றார் உறவினர்களையும் நீங்கள் மாற்றுங்கள். நம்முடைய பேராசிரியர் அவர்கள் மௌலானா அபு தாஹிர் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், சமூக மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த நுபுவத்துடைய பேரொளியும் சமூகத்தை அப்படியே மாற்றி வைத்தது. அது முதல் ஆரம்பம் அந்த குடும்பத்தில் இருந்து, சுற்றத்தில் இருந்து, உறவினர்கள் இருந்து. ஆகவே ஆலிமா பட்டம் பெற்ற அருமையான ஆலிமாக்களே, உங்களிடம் நான் சொல்லுவது என்னவென்றால், உங்களுக்கு பெரிய கடமை இருக்கிறது. நீங்கள் கற்ற கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்கள் பெற்ற இறை அச்சத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை ஆரம்பிங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து, உங்களுடைய பெற்றோர்களிலிருந்து, உங்களுடைய சகோதர சகோதரிகளிலிருந்து. பின்பு நீங்கள் திருமணமான பிறகு உங்களுடைய கணவன்மார்களிடம் அல்லது உங்களுடைய குழந்தைகளிடம் ஆரம்பிங்கள். இப்படியே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக. இந்த சுல்தானியா அரபிக் கல்லூரியை நிர்வகிக்கின்ற
நிர்வாக குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் இங்கு பட்டம் பெற்ற அனைத்து ஆலிமாக்களையும் நல்வழி செலுத்தி இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக ஆக்கி வைத்து இறை அச்சத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெருமக்களாக ஆக்கி இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் அவர்களை மேன்மையாக்கி வைப்பானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய